சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சாலைகள் மற்றும் நியாய விலை கடைகளில் மளிகை பொருட்கள் அடங்கிய 3 வகையான பொங்கல் தொகுப்புகளை விற்க கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது. இது குறித்து அனைத்து மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் அனுப்பியுள்ள செயல்முறை ஆணையில் கூறியிருப்பதாவது: அடுத்த மாதம் 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கூட்டுறவு பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்புகளை விற்க கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது. அவற்றை நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலைகள், பிரதம கூட்டுறவு பண்டகசாலைகள், சுயசேவை பிரிவுகள், நியாய விலை கடைகளில் விற்க வேண்டும். இதில் ரூபாய் 199க்கு இனிப்பு பொங்கல் தொகுப்பு 8 பொருட்கள், ரூபாய் 499க்கு சிறப்பு கூட்டுறவு பொங்கல் தொகுப்பு 20 பொருட்கள், ரூபாய் 999க்கு பெரும் பொங்கல் தொகுப்பு 35 பொருட்கள் ஆகிய 3 வகைகளில் பொங்கல் தொகுப்புகள் விற்கப்பட உள்ளது. இத்தொகுப்புகளை அனைத்து மாவட்டங்களிலும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்பில் பண்டிகையை ஏழை மக்களும் நிறைவாக கொண்டாட வேண்டும். அதற்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் கூட்டுறவு பண்டல சாலைகள், நியாய விலை கடைகளில் விற்கப்படுகிறது. இங்கு விலை மலிவாகவும் பொருட்கள் தரமாகவும் இருப்பதால் இந்த திட்டம் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்புகளை விற்க கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது. இதில் பச்சரிசி, வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் இடம் பெற்றுள்ளன. கடந்த தீபாவளிக்கும் தமிழக அரசின் அமுதம் அங்காடி ரேஷன் கடைகளில் 15 மளிகை பொருட்கள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த தொகுப்பில் கடுகு, உளுந்தம்பருப்பு 125 கிராம், சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், சோம்பு 50 கிராம், மிளகு 50 கிராம், மிளகாய் 250 கிராம், தனியா 500 கிராம், மஞ்சள் தூள் 50 கிராம், புளி 500 கிராம், உப்பு 1 கிலோ, உளுந்தம்பருப்பு 500 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், பாசிப்பருப்பு 200 கிராம், வறுக்கடலை 200 கிராம், பெருங்காயத்தூள் 15 கிராம் ஆகிய 3,8094 கிலோ கொண்ட பொருட்கள் ரூபாய் 499க்கு விற்பனை செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான அறிவிப்பு வெளியே. விவசாயிகளுக்கான பிணையில்லா விவசாய கடன் உச்ச வரம்பை ரூபாய் 1.60 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்த்துவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்தியாவில் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதற்காக PM கிசான் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது போன்ற சூழலில் விவசாயத்துறைக்கு ஆதரவளிப்பதற்கும் அதிகரித்து வரும் திடுபொருள் செலவுகளை சமாளிப்பதற்குமான ஒரு நடவடிக்கையான பிணையில்லாத விவசாய கடன்களுக்கான உச்சவரம்பை அதிகரிப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கடன் வாங்குபவருக்கு தற்போதுள்ள ரூபாய் 1.60 லட்சம் கடன் வரம்பு ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த முடிவு பணவீக்கத்தின் தாக்கம் மற்றும் விவசாயிகளுக்கு விவசாய கிடுபொருட்களின் விலை அதிகரித்து வருவதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு மேற்பட்ட நிதி அணுக்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிணை உத்தரவாதம் வழங்குவதற்கான சுமையின்றி அவர்களின் செயல்பாட்டு மற்றும் மேம்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான ஆதாரங்கள் இருப்பதை உறுதி செய்கிறது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள வங்கிகள் பின்வரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடன் வாங்குபவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரையிலான கடன்கள் உட்பட விவசாய கடன்களுக்கான பிணை பாதுகாப்பு தேவைகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாய
சமூகத்திற்கு சரியான நேரத்தில் நிதி உதவியை உறுதி செய்ய திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை விரைவாக செயல்படுத்தவும். வங்கிகள் இந்த மாற்றங்களுக்கு பரவலான விளம்பரத்தை வழங்க அறிவுறுத்தப்பட்டு, விவசாயிகள் மற்றும் அவர்களின் செயல்பாட்டு பகுதியின் பங்குதாரர்களிடையே அதிகபட்ச விழிப்புணர்வையும் உறுதிப்படுத்துகிறது. இந்த நடவடிக்கை கடன் அணுகலை மேம்படுத்துகிறது, குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு. 86% அதிகமான துறையினர் அவர்கள் கடன் வாங்கும் செலவுகள் மற்றும் பிணைய தேவைகளை அகற்றுவதன் மூலம் பயனடைகிறார்கள். கடன் வளங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இந்த முயற்சி கிசான் கிரெடிட் கார்டு கடன்களை அதிகரிக்கவும், விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளில் முதலீடு செய்யவும், இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்துடன் இணைந்து 4% பயனுள்ள வட்டி விகிதத்தில் ரூபாய் 3 லட்சம் வரை கடன்களை வழங்குகிறது. இந்த கொள்கையானது நிதி சேர்க்கையை வலியுறுத்துவதோடு விவசாயத் துறையையும் ஆதரிக்கிறது, மேலும் அரசின் நிலையான விவசாயம் என்னும் நீண்ட கால பார்வைக்கு ஏற்ப கடன் சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.